Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாலை தடுப்புகள் மற்றும் வேக தடைகள் இல்லாத காரணத்தால் அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாக தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளிப்பாளையத்தில் புதிய மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ள நிலையில் அப்பாலத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மோத முயன்ற கார் ஒன்று தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து அங்கு வந்த மக்கள் புதிய பாலத்தினால் விபத்துக்கள் குறைவதற்கு பதிலாக அதிகரிப்பதாகவும் சாலை தடுப்புகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் உரிய திட்டமிடல் இன்றி கட்டப்பட்ட பாலத்தால் எவ்வித பயனும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சையில் 24 கருட சேவை வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சை ஸ்ரீ ராமானுஜதாசர் சபை சார்பில் வருடா வருடம் 24 கருட சேவை வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அதன்படி தற்போது 90வது ஆண்டாக நடைபெற்ற 24 கருட சேவை வீதி உலாவை முன்னிட்டு தஞ்சை மாநகரின் 24 கோவில்களில் உள்ள பெருமாள் சுவாமிகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வெண்ணாற்றங்கரை மணிக்குன்ற பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு ராஜ வீதிகளில் வலம் வந்தனர். அவர்களை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொரடிப்பட்டு கிராமத்தில் புதிதாக அரசு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வராயன் மலை, துரடிப்பட்டு, கொட்டப்புதூர் மற்றும் கொடமாத்தி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் கொட்டப்புத்தூர் வெள்ளிமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனிடையே விடியா திமுக அரசு ஆங்காங்கே மதுபான கடைகளை திறந்து குடும்பங்களை சீரழித்து வருவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கிய பெஞ்சுகளை கழக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தார். வெண்கரும்பூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிக்கு பெஞ்சுகள் மற்றும் டெஸ்குகள் கேட்டு கிராம மக்கள் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனிடம் கோரிக்கை வைத்தனர். அவர் பரிந்துரையின் பேரில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தனது மேம்பாட்டு நிதியிலிருந்து 3,75,000 ரூபாய் மதிப்பில் பெஞ்சுகள் மற்றும் டெஸ்குகளை வழங்கினார். இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தார்.